அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் நம்ம திருக்குரானை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். சூரா யூனுஸ் 10வது அத்தியாயமான சூரா யூனுஸை இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம 100 ஆயத்துகள் பார்த்தோம். இறுதியாக அந்த 100வது ஆயத்தில் எந்த மனிதனும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி நம்பிக்கை கொள்ள முடியாது, மேலும் எவர்கள் சிந்தித்து உணரவில்லையோ அவர்கள் மீது அவன் மாசுபடிய செய்கிறான், இதுவே அவனது நியதி. அப்போது இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லிட்டு சில மக்களை மட்டும் இறைவன் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். யாரை? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களை. அப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சிந்தித்து உணர்ந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ். யார் சிந்தித்து உணரலையோ அப்படின்னா, சரி எது தப்பு எதுன்னு பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நாம் இது நாள் வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் சரியாக நடப்போம் அப்படின்னு உணர்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு நிலை அடையாமல் இருந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் நம்ம தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருப்போம். அப்போது ஒருவேளை நம்ம சிந்தித்து உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம தவறுகள்லேருந்து இறைவன் நம்மளை காப்பாற்றுவான். அப்போது இந்த வார்த்தைகளை சொல்லி இறைவன் இதுதான் என்னுடைய நியதி அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போது நம்மளும் அல்லாஹ் நமக்கு எப்போ தான் எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுப்பான், ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே ஏங்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? நம்ம எந்த நன்மைகள் செய்கிறதுக்கு முன்னாடியுமே முதல்ல நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சா மட்டும்தான் அடுத்த லெவல் நமக்கான நம்ம தவறே செய்யாமலாம் இல்லை, எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அதிலிருந்து நம்ம மாறி நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்து இறைவன் நம்மளை சரியான வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம சிந்திக்கணும். அப்புறம் சரியா தப்பாங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படணும். இது இருந்தால் மட்டும்தான் இறைவன் நம்மளை எப்படி ஏன்னா கரெக்டாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றி பேசிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு 2வது வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு உணரணும். ஃபிரௌன் பற்றி பேசிட்டு அல்லாஹ் அதை சொல்லலை. ஏன்னா ஃபிரௌன் சிந்திக்கலை. ஃபிரௌன் என்ன பண்ணியிருக்கான்? வேறு வழியே இல்லாமல் அவன் ஒத்துக்கிட்டான். நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் சிந்திச்சு உங்களுக்கான டைம் இருக்கும்போதே நீங்கள் ஒத்துக்கிறணும். நீங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் மீளணும். இதுதான் இறைவன் கேட்குறான். ரைட். இப்போ இன்னைக்கு 101வது வசனத்தில் இருந்து இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. குலிந்துரு மாதா ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்து வமா துக்னில் ஆயாத்து வன்னுதூரு அன் கௌமில் லா யூமினூன். நபியே, இவர்களிடம் நீர் கூறும், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை கூர்ந்து நோக்குங்கள். நம்பிக்கை கொள்ள விரும்பாத கூட்டத்தாருக்கு சான்றுகளும் எச்சரிக்கைகளும் என்ன பலனை அளித்துவிடப் போகின்றன. அப்போ இறைவன் அன்னைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையுமே கூட என்ன சொல்லியிருக்கா, அதாவது இறைவனுடைய விஷயங்கள் அத்தாட்சிகள் எவ்வளோ இருக்குது. நீங்கள் வானத்தையும் பூமியையும் பாருங்கள் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குறத தாண்டி எத்தனை விஷயங்கள் இருக்குது பூமியில். இப்போ நம்ம வீட்டை தாண்டி நமக்கு வெளியே எதுவும் தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ரேஷன் கடை, ஜவுளி கடை, பிள்ளைங்க ஸ்கூலு, காலேஜு, டியூஷன் வீடு, இன்னும் உங்கள் சொந்தக்காரவங்க வீடு, இதை தவிர நமக்கு இந்த பூமியில் வேறு எதையுமே தெரியாது. அப்படியே முன்ன பின்ன நீங்கள் ஏதாவது டூருக்கு எதுவும் போகிறீங்கன்னா போகிற வழியில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் தான் இல்லையா? இதை தாண்டி என்ன நமக்கு தெரியுது? ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அதை கண்ணால் பார்க்கலன்னாலும் இந்த பூமியில் ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது, இயற்கையான வளங்கள் இருக்குது. இருக்கா இல்லையா? அதே மாதிரி வானம் சும்மாவே நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் கொஞ்சம் நட்சத்திரம் பார்க்க முடியும், சூரியன் சந்திரன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அதுவே அதனுடைய பண்புகள்லாம் நமக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சா? ஆனால் அது மட்டும்தான் அந்த வானத்தில் இருக்கா? அப்போது ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்குமே இறைவன் பதிலை வச்சுருக்கான். ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலை, எனக்கு நம்பிக்கை கொள்ள வேணான்னு நீங்கள் இருக்கீங்கன்னா எவ்வளோ சான்று எவ்வளோ எச்சரிக்கை உங்களுக்கு கொடுத்தாலும் அது பலன் தரப்போகிறது இல்லை. அல்லாஹ் நம்மளை சிந்தித்து உணர சொல்லிட்டு இதை சொல்கிறான். நம்ம பெண்கள் நமக்கு என்ன தெரியுது? சாப்பாடு செய்ய தெரியுது, பிள்ளைகளை திட்ட தெரியுது, வகை வகையாக சமைச்சு தரணும்,
இதுக்கு அடுத்து என்ன? இதுக்கு அடுத்து என்ன? உங்கள் வேலை என்ன? அடுத்து கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் வானம் பூமியெல்லாம் பார்த்து என்னுடைய சான்றுகளையும் என்னுடைய எச்சரிக்கைகளையும் புரிஞ்சுக்கோங்கங்கிறான். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறானா? பெண்களும் சேர்த்தப்போ இதிலெல்லாம் நீங்கள் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது உங்கள் குழந்தைங்க என்ன படிக்க விரும்பினாலும் அதுக்குள்ளே இறைவனுடைய அத்தாட்சிகள் இருக்குது. அதை தேடி போனால் அவங்கள அனுப்புங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம கல்வி கொடுக்காமல்ல, எல்லாருமே நம்மளுடைய வசதிக்கு மீறின படிப்பை தான் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் அது உரிய படிப்பான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிற மாதிரி வானம் பூமியில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து அது என்ன சொல்ல வருதுங்கிறத உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சாதான் உங்களுடைய கல்வி கரெக்டு. இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரியான கல்வியில் இருக்கீங்க? நம்ம குரானே நம்ம இன்னும் பார்க்கல. ஒரு 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 கை அடக்கமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தையே நம்ம இத்தனை வருட காலமாக உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கல. ஆனால் மனசறிஞ்சு ஒரு 10 தடவையாவது ஓதி முடிச்சிருப்போம். மினிமம் 10 தடவையாவது ஓதி முடிச்சிருப்போம். மேக்ஸிமம் ஒரு 10 தடவையாவது ஓதி முடிச்சிருப்போம். ஆனால் குரானில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கல. குரானையே பார்க்கலன்னா கண்ணுக்கு தெரியாத வானம் பூமியில் உள்ளதெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க? அப்போ நம்பிக்கை கொள்ள விரும்பலை அப்படின்னா இந்த சான்றுகளும் எச்சரிக்கையும் எதுவும் உங்களுக்கு பலன் தராது. ஃபஹல் யன்ததிரூன இல்லா மஸ்ல ஐயாமில் லதீன ஹலவ் மின் கபிலிஹிம் குல் ஃபன் ததிரூ இன்னி மஅக்கும் மினல் முன்ததிரீன். தமக்கு முன்னால் சென்று போன மக்கள் அனுபவித்ததை போன்ற வேதனை நிறைந்த நாட்களை தவிர வேறு எதனை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? அப்போது நம்ம இப்போ கண்ணு முன்னாடி எத்தனை ஊர் அழியுது. இப்போ ரீசண்டாக எவ்வளோ லாஸ் ஏஞ்சல்ஸ் அழிஞ்சிச்சு, இன்னும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா கேரளாவில் அழிஞ்சிச்சு, வருஷம் சென்னை அழிஞ்சு திருப்பி வருது. இன்னும் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாடை வந்து அழிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி அழிக்கிறாங்க? ஒன்று இயற்கை சீற்றம் வருது, இன்னொன்று நம்மளாக இயற்கையை வந்து அழிக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருந்த ஒரு மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க. எங்கள் வீடை உட்பட நான் எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போது சின்ன சின்ன விஷயம் இறைவன் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நீங்களே தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக வேற யாரோ சொன்னதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது கூட என்னது உங்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா இறைவனுக்கு தெரியும் இறைவனுடைய அந்த அருள் வளங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடுலாம் இருக்காது, ஒரு சின்ன மணல் வீடுமா வச்சு கொஞ்சமாக சின்ன வீடாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கும். நான் சொல்கிறது இந்த ராமநாதபுரம் அந்த அவங்க சைட்லாம் அதிகமாக மரங்கள் இருந்துச்சு. அப்போது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடுன்னு வீடு கட்டிட்டாங்க, பெரிய பெரிய வீடு கட்டிட்டாங்க, மரங்கள் கம்மியாயிடுச்சு. சீரியஸாக தமிழ்நாட்டில் இப்போ இந்த ராம்நாடு சைட்லாம் போனீங்கன்னா பார்க்கவே வந்து பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய வீடுகள் இருக்குது அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி, ஆனால் வளங்கள் இயற்கை வளங்கள் இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் நம்மளை அழிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. மற்றவங்களும் அழிச்சாங்க, நம்மளும் அழித்தோம். இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா நம்ம அதை கவனிக்கலை. என்ன பண்ணோம்? கண்ணுக்கு முன்னாடி இந்த அத்தாட்சிகள் எல்லாத்தையும் நம்ம நிராகரித்தோம். இறைவனுடைய அருள் வளங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்கு வேறு யாரோ சொன்னாங்க வீடு கட்டு வாசல் கட்டுன்னு சொன்னாங்கன்னு அதெல்லாம் நம்ம செஞ்சோம். அன்னைக்கு இருந்த அந்த ஹாப்பினஸ் இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கெலாம் வகையாக வீட்டை கட்டிட்டு வேறு எங்கேயோ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க, வீடு அனாமத்தாக இருக்கும், வருஷத்தில் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் கூட ஊர்களில் நடக்குது. இது எனக்கு தெரிஞ்சு உங்கள் சைடில் உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ இருக்கும்? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு முன்னாடி போன மக்கள் வந்து என்ன இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு கடைசியாக வேதனை நிறைந்த நாட்களை தான் அனுபவிச்சாங்க. இன்றைக்கி அதே தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்களா? அப்போ இவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்த்து இருங்க, நானும் உங்களோடு எதிர்பார்ப்பவனாக இருக்கிறேன். அப்போது இறைவன் சொன்ன விஷயங்களை இயற்கையான விஷயங்களை நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் செயற்கையாகவும் வேற யாரும் சொன்ன மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அழிவை நீங்கள் எதிர்பார்த்துருங்க, இறைவனும் எதிர்பார்த்துருப்பான். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் சிக்கன் ஒரு கோழி வளர்த்துருக்கோமா? என்ன உட்பட. என் கோழி எப்படி வளர்க்கணும், கோழியை பிடிக்க கூட பயம்தான், நான் ஒத்துக்கிறேன்.
ஆனால் நம்ம இந்த மாதிரி இயற்கையை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இயற்கைக்கு நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டோம். இயற்கைக்காக நம்ம எதுவுமே செலவு பண்ண மாட்டோம். ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த குரானை ஒரு ஃபார்முலாவாக வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ கடைசியாக அழிவை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கணும். வேதனை நிறைந்த நாட்கள். அப்போ இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு எதை கொடுக்குறோம்? இயற்கையை கொடுக்குறோமா? இல்லை இயற்கையை நிராகரிச்சுட்டு இறைவனை நிராகரிக்கிறதும் இறைவன் தந்த அருட்கொடைகளை நிராகரிக்கிறதும் வேற இல்லை. இப்போ சிந்திச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஒரு ஏழை எளியப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்கன்னு வைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லைங்க, நாங்கள் காசு வாங்கலை, வேணாம் அப்படி சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாருங்களேன், இவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. நம்ம ஒரு பாசமாக நம்ம தரோம், நம்ம ஒரு கருணையாக தரோம், அது கூட இவங்க வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுமா தோணாதா? அப்போது அவங்க உங்களை ஒன்றும் நிராகரிக்கலையே, உங்களை எதுவுமே சொல்லலையே, நீங்கள் கொடுத்த காசை தானே வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அது உங்களை எப்படி ஹர்ட் பண்ணும்? உங்களையே அப்படி ஹர்ட் பண்ணுதுன்னா அல்லாஹுடைய அந்த அருள் வளங்கள் உங்களுக்காக அவன் கொடுக்கறது. அப்போ அதை நம்ம வேணாம், இந்த இயற்கை எனக்கு வேணாம், நான் செயற்கையாக நானே உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு பண்ணும்போது அது அவனுக்கு எவ்வளோ ஈகோ கிளாஷ் ஆகும்? ஆகுமா ஆகாதா? சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. இப்போ இயற்கையை நம்ம என்ன பண்ணணும்னு. சும்ம நுனஜ்ஜி ருசூலனா வல்லதீன ஆமனு கதாலிக் ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன். பிறகு இவ்வாறான சந்தர்ப்பம் வரும்போது நாம் நம் தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றி விடுகிறோம். இதுவே நம்முடைய வழிமுறையாகும். நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவது நம் மீது கடமையாகும். அப்போது இது காப்பாற்றுறது அப்படிங்கிறது அவங்கள உயிரோட காப்பாற்றுறது மட்டும் கிடையாது. இப்போ இந்த மாதிரியான அழிவான அழிவுகள் நெருங்கும்போது யார் உண்மையாகவே இறைவனை நம்பி இருக்கிறோமோ, இன்னும் யார் இறைவனுடைய தூதர்களாக இருந்தாங்களோ, இன்றைக்கி இறைவனுடைய தூதர் ரசூல்மார்கள் நம்ம கூட இல்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அடுத்த கேட்டகரி ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அது நெக்டர்டு, அது முழுசாக சீல் வச்சாச்சு. ஸோ அதை வஹி அறிவிக்கக்கூடிய ரசூல்மார்கள் இங்கே நம்ம யோசிக்க முடியாது. அதே சமயம் இது நல்லது கெட்டது இதுதான் இறைவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ்க்காக சில விஷயங்களில் இயற்கைக்காக சில விஷயங்களுக்கு போராடுவாங்க, அதுக்கு தலைமைத்துவம் தாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தலைவர்கள், நான் சொல்கிறது நபிமார்களை இல்லை, நபிமார்கள் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணப்பட்டுட்டாங்க, முடிஞ்சிடுச்சு நபிமார்களுடைய சாப்டரு. அடுத்தது தலைவர்கள் இறைவனுக்காக இயற்கைக்காக வளங்களுக்காக, இன்னும் இயற்கை வளங்கள்ன்றது மனிதனும் சேர்ந்து தான், மனிதனோட உரிமைகளுக்காக யாரெல்லாம் தலைவர்களாக போராடுறாங்களோ, உண்மையாக இந்த சோஷியல் மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காமிக்கிறது கிடையாது, அவங்கவுங்க மனசுக்கு தெரியும், அவங்கவுங்க யாருக்கு செய்கிறாங்கங்கிறது தெரியும். அப்போது அப்படிப்பட்டவங்களை இறைவன் காப்பாற்றுவான். இதுதான் இறைவனுடைய வழிமுறை. ஆனால் நிறைய பேர் இறந்து போகிறாங்களே, தலைவர்கள்லாம் இறந்து போகிறாங்களே, எல்லாரையும் கொல்றாங்களே, நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லலாம் அவங்க இறந்து தானே போகிறாங்க. இறந்து போகிறதே ஒரு காப்பாற்றுறது தான், அது தெரியுமா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? உயிர் வாழ்கிறது ஒரு நல்ல விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, பாஸ் ஆகணுன்னு தான் அந்த 3 மணி நேரங்கிறது அந்த எல்லாரும் எக்ஸாம் எழுதியிருப்போம், ஸ்கூலு காலேஜில் எல்லாத்துலையும் எழுதியிருப்போம். உங்களுக்கு எப்படா இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோன்னு தானே இருக்கும். அப்போது அந்த டைமில் நீங்கள் எழுதிட்டே இருக்கீங்க, ஒரு டைமில் போதும் நீ எழுதுனது ஓகே நீ போ அப்படி சொல்லிட்டாங்க, அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் நல்ல மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் பாஸுன்னு. அதுவும் முக்கியமாக அல்லாவே சொல்லிட்டான். இப்போ அந்த மிஸ்ஸே உங்களுக்கு சொல்லிட்டாங்க நீ பாஸுப்பா அப்படின்னு. அப்போ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வீட்டில் போய் நிம்மதியாக இருப்பீங்க. இப்போ அதே தான் இறைவன் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க இல்லை அது ஒரு விஷயமே இல்லை, ஆனால் நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்திருக்கீங்க, இந்த மாதிரியான பொறுப்புகளில் நீங்கள் இருந்திருக்கீங்க, தலைவர்களாக நீங்கள் இருந்திருக்கீங்க நல்ல காரியங்களுக்காக அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல உங்களுடைய லைஃப் டைமை நம்ம காப்பாற்றுவோம். அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டதுகளை கரெக்டாக நம்ம எடுத்துட்டு கியாமத்தில் உங்களுக்கான நற்கூலிகள் கிடைக்கும்.
இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். ஸோ இந்த காப்பாற்றுவோங்கிறது வந்து வெறும் உயிரும் காப்பாற்றப்படும் சில நேரங்களில். சில நேரங்களில் மரணித்தாலும் அவங்களுடைய லைஃப் வந்து செட்டில் ஆகிடும் ஆக்கிரால. இது ரெண்டுமே காப்பாற்றுறது தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பலஸ்தீன்லாம் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, எத்தனை தலைவர்களாக கொள்கிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறைன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை கொண்டு வர காப்பாற்றுறது அல்லாஹ் மீது கடமையா. அப்போ உண்மையாகவே நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மௌத்துக்கு பயப்பட மாட்டோம். நம்ம மௌத்தா போனாலும் நம்ம குழந்தை குட்டி என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டோம். அப்போ மௌத்துக்கு பயப்பட மாட்டேன்னு நான் இஷ்டத்துக்கு இருக்கிறது விஷயம் இல்லை. அல்லாஹ்க்காக நம்ம இஷ்டத்துக்கு அல்லாஹ்க்காக நீங்கள் வந்து இருக்கணும். அல்லாஹ்க்காக உங்களுடைய வேலைகளை செய்யணும். அல்லாஹ்க்காக அல்லாஹ்வுடைய வளங்களான மனிதர்களையும் இயற்கை வளங்களையும் நாம் பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம போராடணும். 10,000 ரூபா நீங்கள் கொடுத்தத நீங்கள் இப்போ 10,000 ரூபா கொடுக்குறீங்க, அந்த ஏழை வாங்கிக்கிறாங்க, வாங்கி வீண் விரயம் பண்ணுறாங்க. டிவி வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜு வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கலை அப்படின்னா உங்களோட மனசு எப்படி கொதிக்கும்? இவங்களுக்கு எதுக்கு தந்திருக்கேன், இவங்க என்ன பண்ணுறாங்க தோணுமா தோணாதா? ஆனால் அல்லாஹ் கொடுத்த வளங்களை மட்டும் நம்ம ஃப்ரீயாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அனுபவிச்சா கூட பரவாயில்ல, அல்லாஹ் அனுபவிக்கிறது தான் தரான். பத்தாததுக்கு அதை தூக்கி அடகு வச்சுட்டு அல்லது அதை விற்றுட்டு வேற வாங்கிக்கிறோம். எவ்வளோ எவ்வளோ பெரிய இது சிந்திச்சு பாருங்க. நமக்கு யாராவது ஒரு இரவெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பத்திரமா கொடுப்பீங்க தானே. ஒரு தங்க நகையை கடனாக வாங்கி கொஞ்சம் நான் போட்டு போயிட்டு தரேன் அப்படின்ட்டு வாங்கி அதை போட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு அப்புறம் வந்து கொடுத்துருவீங்க தானே. ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்து அதை விற்றுட்டு நீங்கள் வேற உங்களுக்குன்னு வீடு கட்டிக்கிறீங்க அப்படின்னா தங்க நகைக்காரவங்க அந்த உடையப்பட்டவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க. ஆனால் நம்ம மனுஷங்க இதை மட்டும் செய்யலை, அல்லாவையே நம்ம அப்படி தான் செய்கிறோம். இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் நம்மளுடைய செயல்களை வந்து சீர்படுத்தணும். கண்டிப்பாக இதானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அல்லாஹ் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணுறோம், வேணான்னு தூக்கி எறிஞ்சிறது மட்டும் இல்லாமல் அதை விற்றுட்டு வேற வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இல்லாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் சொன்ன சொல்படி செயல்படி நடக்கிறவங்களை காப்பாற்றுறது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக்கிட்டான். அப்போது அல்லாவே கடமையாக்கிக்கிட்ட ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. குல்யா யுஹன்னாசு வந்தாவே கவனமாக காதை கொடுத்து கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். நபியை நீர் கூறி விடுவீராக. இன் குன்தும் ஃபீ ஷக்கிம் மின் தீனி ஃபலா அபுதுல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹி வலாக்கின் அபுதுல்லாஹல்லதி யதவஃபாக்கும் வ உமிர்து அன் அகூன மினல் மூமினீன். மனிதர்களே, நீங்கள் இப்போதும் கூட என்னுடைய தீனை பற்றி ஏதேனும் சந்தேகம் கொண்டிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாருக்கெல்லாம் அடிபணிகிறீர்களோ அவர்களுக்கு நான் அடிபணிவது இல்லை. மாறாக எந்த இறைவனின் பிடியில் உங்கள் மரணம் இருக்கிறதோ அந்த இறைவனுக்கு மட்டும் நான் அடிபணிகிறேன். மேலும் நான் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளேன். அப்போது நபியை அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னா, அல்லாவை தவிர வேற யாருக்கெல்லாம் நீங்கள் அடிபணிறீங்களோ. அப்போ என்னது இது விஷயம் என்ன? அடிபணிகிறதுனா என்ன? அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்யணும். அல்லாஹ்க்கு தான் நம்ம வேலைக்காரவங்களாக இருக்கோம். அல்லாஹ்வுடைய அந்த ஆஃபீஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரியா? அப்போ அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் வேற யாரோ சொல்கிறத செய்யணும். அந்த வேற யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இயற்கையான விஷயங்களாக தூக்கி போட்டு செயற்கையாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வேற யாரோ நம்ம மனசில் புகுத்தின விஷயந்தான். அந்த வேற யாரோங்கிறது யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஷைத்தானிய இந்த மாதிரி இயற்கையை மாற்றி செயற்கையாக பயன்படுத்துகிற மாதிரி நம்மளை கட்டமைச்சிருக்காங்க. இதுக்கு பேர் சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கட்டமைப்புகள்லாம் யார் பண்ணியிருக்கா? அப்போ அவங்கள தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள தான் நம்ம அடிபணிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காகத்தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போது இறைவன் யாருடைய கையில் உங்களுடைய மரணம் இருக்குதோ அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம அடிபணியணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறா அல்லாஹ். இப்போ அதே தான் நம்மளுடைய மரணம் யார் கைவசம் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் அடிபணியணும். அப்போ ஏன்னா அவன் தானே உயிர் கொடுத்துருக்கான்.
இப்போ உயிர் கொடுத்தவன் எதுக்காக அந்த உயிரை கொடுத்தானோ அதைத்தானே செய்யணும். அவன் கொடுத்த வளங்களெல்லாம் நம்ம எப்படி அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு நீதமான முறையில் நம்ம இருந்துட்டு மற்றவங்களையும் வாழ வச்சுட்டு நம்ம போகணும்ல. நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு சேர்த்துக்கிறேன், என் பிள்ளைக்கு சேர்த்துக்கிறேன், என் பேர பிள்ளைகளுக்கு சேர்க்குறேன், எங்களுக்கு இந்த வீடு வேணும் அந்த வீடு வேணும், இருக்குது ஏதோ கையில் இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓட்டாமல் சரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய சொத்துகள் அதிகமாக அதெல்லாம் இறைவனுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அந்த நியத் உங்களுக்கு இருக்கா? அதாவது நீங்கள் என்ன சொத்து வாங்கினாலும், ஒரு நகையாக இருந்தாலும் சரி, ஒரு 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 பில்டிங்காக இருந்தாலும் சரி, எது வேணால் நீங்கள் வாங்குங்க. அல்லாஹ் வாங்கக்கூடாதுன்னே சொல்லலை. ஆனால் வாங்கும்போது இது என்னைக்கா இருந்தாலும் இறைவனுக்காக இதை நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு மனசில் அந்த நியத்து வருதா? வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் என்ன பொருள் வேணால் வாங்குங்க. ஆனால் அதை நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன்ற எண்ணத்தில் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளுடைய உடல் உயிரை கேட்குறான். நம்மளுடைய வேதனை நமக்கு சில ஏற்படக்கூடிய அந்த மன கஷ்டங்களை கூட கேட்குறான். எதுக்கு பகரமா? கியாமத்தில் உங்களுக்கு நான் அழகான வீடு தரேன், அழகான இருப்பிடம் தரேன், என் வேலைக்காக எனக்காக நீங்கள் கொஞ்சம் இங்கே கஷ்டப்படுங்க அப்படிங்கிறான். அப்போது நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் இறைவனுக்காக அதை நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மனதில் ஒரு நீயத்தாவது வச்சுட்டு வாங்குங்க. அப்போ அப்படி ஒரு நீயத்து வந்துச்சுன்னா யாரும் வந்து வசதிக்கு மீறின கடன் வட்டிலாம் வாங்கி இடம் நகை பணம் வீடு இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்க மாட்டோம். நம்மளால் என்ன முடியுதோ அதுதான் இது பண்ண போகிறோம். ஏன்னா அது அல்லாஹ்க்கு தானே போக போகுது. அதை நான் எப்படியும் நான் அல்லாஹ்க்காக இதை நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நீயத்து ஒரு விஷயம் உங்கள் மனசில் வைங்க. நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ஒரு வீடே நிம்மதி இல்லாமல் இருக்குது எல்லார் வீடும். காரணம் என்னென்னா அவங்க இது சொல்கிறாங்க, இவங்க அது சொல்கிறாங்க, வீட்டை கட்டு வாசலை கட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அம்மா சொல்கிறாங்க, மாமியார் சொல்கிறாங்கன்னு நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். எனக்கு இருக்க இடம் இல்லை, நான் இது இப்போ வட்டி கிட்டி வாங்கி நான் கட்டிக்கிறேன், இஎம்ஐ லோன்லாம் வாங்கி நான் கட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை வந்து அடைச்சிடுவேன் அப்படின்ற ஒரு நினப்பில் நம்ம எல்லாமே செய்கிறோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு அல்லாக்கான ஒரு இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து வட்டி வாங்கி இஎம்ஐ வாங்கி நீங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுட்டே இருந்தால் தான் நீங்கள் இஎம்ஐலாம் கட்ட முடியும். ஸோ இப்படி நீங்கள் இதிலையே பிஸியாக இருந்தீங்கன்னா அல்லாக்கான ஒரு வேலையை எப்படி செய்வீங்க? இல்லைப்பா இந்த மாதிரி இயற்கை வளங்களெல்லாம் பால்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வராங்க, அதுக்கு எதிர்த்து நாங்கள் போராடுறோம், நீயும் வா அப்படி சொல்லி கூப்பிட்டா இந்த மாதிரி தேவையில்லாத கலாச்சாரம் மற்ற படங்களெல்லாம் தயாரித்து அனுப்புகிறாங்க. இதை பார்த்து பிள்ளைகளெல்லாம் கெட்டு போகுது. இப்போ இதுக்காக போராடுவோம், இதுக்காக நம்ம வந்து சண்டை போடுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, ஒரு நாள் நான் என்னோடய கம்பெனிக்கு லீவ் போட்டால் எனக்கு சம்பளம் குறையும், அந்த சம்பளம் குறைஞ்சிச்சின்னா என்னால் லோன் கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போக மாட்டோம். அப்போது அல்லாஹ்க்கான வேலையை செய்யாமல் இந்த லோனும் இந்த இதுவும் உங்களை தடுக்குது. அப்போ இப்படியாப்பட்டதை நம்ம செய்யலாமா? எல்லாருக்குமே ஆசை இருக்கும் தான், எல்லாருக்குமே ஒரு உந்துதல் இருக்கும் தான். நம்மளும் வந்து ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கான். நம்ம எல்லாருமே இறைவனுக்காக போராடணும், மற்றவங்களுக்காக நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படின்லாம் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கடனும் நம்மளுடைய அந்த பொருளாதார ஆசையும் நம்மளை அது செய்ய விடாமல் தடுக்குது. அப்போ நீங்கள் சிந்திச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு அடி பண்ணிக்கிறீங்கன்னு, உங்கள் இறைவனுக்கா இல்லை வேறு யாருக்கு? அப்போது அல்லாஹ் சொல்கிறா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவனாக இருக்கணும்னு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான். விச் மீன்ஸ் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அப்போது நம்மெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபாலோவர் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நபி எவ்வளியோ அவ்வளி தான் நம்மளும். அப்போ நபி வந்து அல்லாஹ் பேச்சை கேட்டு அவன் சொன்ன மாதிரி நடக்கணும்னு கட்டளையிடப்பட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கும் அதே கட்டளை தான். சிந்திச்சுக்கோங்க. அன் அகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன். மேலும் ஒருமனப்பட்டு இந்த தீனில் உண்மை முற்றிலும் நிலைப்படுத்திக் கொள்வீராக. மேலும் என் நிலையிலும் இணை வைப்பவர்களில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்று நான் அறிவுறுத்தப்பட்டுள்ளேன். இன்னும் நபி சொல்கிறாங்க, இந்த தீன் இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஒரு மனத்தோடு இருந்துருங்க. அதாவது அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் நடக்கணும். அல்லாஹ் வந்து வெறும் வந்து ஹிஜாபும் இதுவும் மட்டும் பேசலை. இன்றைக்கி நம்ம அதிகமாக வந்து முஸ்லீம் பெருசாக எதை பேசுவோம் அப்படின்னா ஹிஜாபை பற்றி பேசுவோம், சரியா? ஆனால் ஹிஜாப்லாம் வந்து என்ன சொல்கிறது, அது உங்களோட தனிப்பட்ட இது. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மை. ஒழுக்கமாக இல்லைன்னா
அது உங்களுக்கே அன்னைக்கே கேடு, அது வேற விஷயம். ஆனால் இறைவன் வந்து தீன் நிறைய சொல்கிறான், வாழ்க்கை முறையை சொல்கிறான். உங்கள் கல்வி இப்படி இருக்கணும், உங்கள் பொருளாதாரம் இப்படி இருக்கணும், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இப்படி இருக்கணும். வேலை வாய்ப்பு பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய இயற்கை வளங்கள் பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயற்கை வளங்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும், நம்ம இறைவனுக்காக என்ன செய்யணும், சக மனிதர்களுக்காக என்ன செய்யணும், இதெல்லாம் தான் இஸ்லாம். ஹிஜாப் மட்டும் பேசுகிறோமே, இதை பற்றி ஏன் பேச மாட்டோம், இதை பற்றி ஏன் சிந்திக்க மாட்டோம்? அப்போது ஒரு மனதோட இறைவன் சொன்ன எல்லாவற்றிலையுமே, வாழ்க்கை முறை எல்லாவற்றிலையுமே நம்மளை நாம் நிலைப்படுத்திக்கிடணும். எந்த நிலையிலையும் இணை வைப்பவர்களோடு நம்மளும் ஒருவராக ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம நியத்து வைப்போம். இது நபிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குன்னா நமக்கும் தான். வலா தது மின் தூனில்லாஹி மாலா யன்ஃபவுக வலா யதுர்ருக் ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதம் மினஸ் ஸாலிமீன். மேலும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு உமக்கு பலனளிக்கவும் கேடு விளைவிக்கவும் இயலாதவற்றிடம் நீர் பிரார்த்திக்காதீர். அவ்வாறு செய்வீராயின் அப்போது நீர் திண்ணமாக அக்கிரமம் செய்பவர்களுள் ஒருவராகி விடுவீர். பிரார்த்திப்பது அப்படிங்கிறது கையெழுத்து கும்பிடுறது மட்டும் இல்லை. நம்ம இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட தான் துவா பண்ணுவோம், வேறு யார்ட்டையெல்லாம் பெருசாக துவா பண்ண மாட்டோம். அப்படியே வந்து சிலைகளை போய் கையெழுத்து கும்பிடுறாங்கன்னா நம்ம ஏளனமாக பார்ப்போம். ஆனால் அதையும் தாண்டி அல்லாவை விட்டுட்டு வேறு யாரும் உங்களுக்கு எந்த பலனும் தரப்போகிறதில்ல. உங்களுடைய அத்தா அம்மாவாக இருக்கட்டும், உங்களுடைய கணவனோ மனைவியோ, உங்களுடைய குழந்தைகளோ, அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்களுடைய வேலை சம்பந்தமான ஆட்கள் யாராக வேணா இருக்கலாம். அப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்திக்காதீங்க. பிரார்த்தனை அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், அப்படி செஞ்சால் தானே எனக்கு நீங்கள் வாழ்வாதாரம் தருவீங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு அடிமைத்தனமாக நம்ம பண்ணுறோம் இல்லையா? அது அன்பின் பெயரால் இருக்கட்டும், அதிகாரத்தின் பெயரால் இருக்கட்டும், நம்ம செய்கிறோம்ல. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம செய்கிறோம். அப்படி செஞ்சால் தான் நமக்கு அவங்க வந்து நம்ம மேலே பாசம் காமிப்பாங்க, நம்மளை வீட்டில் இருக்க வைப்பாங்க, இல்லை நமக்கு சோறு போடுவாங்க, இல்லைனா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, வேலையில் ப்ரொமோஷன் தருவாங்க அப்படின்னு ஒரு ஆவல்லையோ அல்லது வந்து ஒரு பயத்துலையோ நம்ம என்னெல்லாம் செய்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம அக்கிரமம் செய்பவர்களில் ஒருத்தராக ஆகிடுவோம். இறைவன் பாதுகாப்பானாக. யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு மை யுரிதுக பிஹைரின் ஃபலா ராத்த லிஃபஸ்லிஹ் யுசீபு பிஹி மை யஷாஉ மின் இபாதிஹ் வஹுவல் கஃபூருர் ரஹீம். மேலும் ஏதேனும் துன்பத்தை அல்லாஹ் உமக்கு கொடுத்தால் அதனை அகற்றுபவர் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் உமக்கு ஏதேனும் நன்மை அளிக்க அவன் நாடினால் அவனுடைய அருளை தடுப்பவரும் யாரும் இல்லை. தன்னுடைய அடிமைகளில் தான் நாடுபவருக்கு தன் அருளை அவன் வழங்குகிறான். மேலும் அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். அப்போது நம்ம வந்து இன்றைக்கி இப்போ இவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ, நம்மளை வந்து ஆஃபீஸை விட்டு துரத்திடுவாங்களோ, இல்லை நம்ம மேலே பாசம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நமக்கு 1008 பயம் இருக்கும். அதனால நமக்கு பிடிச்சவங்க அல்லது நமக்கு வேண்டப்பட்டவங்க என்ன சொன்னாலும் நம்ம தலை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ நம்ம சிந்தித்து உணர்றோமோ, குரான் எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபிள் தான். எப்போ நம்ம சிந்திச்சு உணர்றோமோ, இது 10 ஆயிரத்துக்கு மேலே இருந்துச்சா இப்போவும் பயன்படுது பாருங்கள். அப்படி நம்ம சிந்திச்சு அல்லாஹ் தானே நமக்கு எல்லாமே, நமக்கு நன்மையை நாடுறதும் அவன் தான், தீமையை நாடுறதும் அவன் தான். அப்போ அவன் என்ன நாடுறானோ அது அவனுடைய அடிமைக்கு நடக்கும். நம்ம நன்மையான செயல்கள் செஞ்சால் நேர் வழியில் இருந்தால் அவன் நமக்கு நல்லது தான் நாட போகிறான். நம்ம சிந்திக்காமல் சரியாக உணராமல் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு எல்லாரும் மாதிரியும் நம்ம மூர்க்கத்தனமாக முட்டாள்தனமாக வாழ்ந்தோன்னா நமக்கு அது தேவையற்ற பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ இதுக்கு மேலே நமக்கு டிப்ரெஷனுக்கு, நம்ம யாரையும் மிஸ் பண்ணுறதுக்கு, யாரை பார்த்து பயப்படுறதுக்கு வேலையே இல்லை. அப்போ தன்னுடைய அடிமைகளில் அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்களுக்கு அருளை வழங்குவான். அவன் ரொம்ப மன்னிப்பாளனும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். குல் யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅகுமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும்
ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹ் வமன் தல்ல ஃபஇன்னமா யஸில்லு அலைஹா வமா அனா அலைக்கும் பிவக்கீல். நபியே நீர் கூறுவீராக, மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சத்தியம் வந்துவிட்டது. ஆகவே யாரேனும் நேரிய வழியை மேற்கொண்டால் அவருடைய நேர்வழி அவருக்கே நன்மை பயக்கும். யாரேனும் வழிகெட்டு போனால் அவனுடைய வழிகேடு அவனுக்கே தீங்கினை அளிக்கும். மேலும் உங்களின் எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பாளன் அல்ல. யாரு? நபியே மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்னது? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காமிச்சிட்டான், இதுதான் சத்தியம். இத்தனை வசனங்கள் இவ்வளோ, இப்போ இது வரைக்கும் நம்மளும் ஒரு 10 அத்தியாயம் பார்த்துட்டோம். இந்த 10 அத்தியாயத்துலேயுமே நேர்வழி இதுதான்னு காமிச்சிட்டான் நமக்கு. இப்போ இதில் யாராவது நேரான வழியை மேற்கொண்டீங்கன்னா அவங்களுடைய அந்த நேர்வழி அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். இல்லை வழிகெட்டு போகிறோம் அப்படின்னா அந்த வழிகேடு அவங்களுக்கே தீங்காகவும் இருக்கும். உங்களோட எந்த விஷயத்துக்குமே நபி பொறுப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம நபியோட உம்மத்துன்னு சொல்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி வாழ்ந்து காமிச்சிட்டாரு. நம்மளுக்கு இப்போ அல்லாஹ் குரானை இது நாள் வரைக்கும் நமக்கு குரான் என்னன்னே தெரியலை, இன்றைக்கி அல்லாஹ் நமக்கும் காமிச்சிட்டான். அப்போது இதுக்கு மேலேயும் எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இனி நம்ம நேர்வழி அடைஞ்சால் அது நமக்கு தான் நல்லது, வழிகட்டு போனாலும் அது நமக்கு தான் தீங்கு. ரைட். இப்போ இதே தான் இப்போ இது அல்லாஹ் இந்த வசனத்தை எப்போ சொல்கிறான்? 10 அத்தியாயம்க்கு அப்புறம் சொல்கிறான். நமக்கு இந்த வார்த்தைகளை ஓதுறதுக்கு 170 நாள் ஆயிருக்கு, 171 நாள் ஆயிருக்கு. அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை சொல்லணும்னா நீங்கள் இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லியிருக்கணும். சொன்னால் தான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியும். நான் நல்லதுன்னா வெறும் எனக்கு தோன்றதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், அதுதான் நல்லது அப்படின்ற ஒரு மூர்க்கத்தனத்தில் இருந்தோன்னா வேலைக்காகாது. நல்லது கெட்டது ரெண்டையுமே காமிக்கணும், சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. நம்மளை விட அவங்க நிறைய பார்க்குறாங்க. பார்க்குறத இது நல்லது இது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ குழந்தைங்கள நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறீங்க, குழந்தைங்கள பேரண்டிங்காக கிளாஸ் எடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் நிறைய பேர் கிளாஸஸும் போகிறீங்க. கிளாஸ் எடுத்துலாம் பேரண்டிங் கற்றுக்கிறதுங்கிறது முடியாத காரியம். எப்போ உங்களால் பேரண்டிங் கற்றுக்க முடியுமானா நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். முதல்ல உங்கள் குழந்தைங்களோட சும்மா உட்காருங்க, சும்மா அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க, அதுவே முதல்ல போதும். அவங்க சொல்கிறதுலையே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களே சொல்ல அவங்களே சிந்திப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நான் எனக்குன்னு கிளாஸ் போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன், நான் சமைக்கணும், அதனால் நீ டியூஷன் போ, ஸ்கூலுக்கு போ, மதரசாவுக்கு போ, ஸ்பெஷல் கிளாஸ் போ அப்படின்னு நம்ம பற்றி விட்டுட்டு அப்புறம் என் பிள்ளைய நான் எப்படி பார்த்துக்கிறணும், கிளாஸ் எடுங்க அப்படின்னா இது என்ன? அதே மாதிரி கவுன்சிலிங் அப்படின்னாலும் ஏதோ அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை, உங்களை சிந்திக்க வைக்கிறது, அவ்வளோதான். எனக்கு யாராவது ஒருத்தவங்க சரியாக சப்போர்ட் பண்ணால் நான் நல்லா சிந்திப்பேனே, நல்லா சொல்கிறால சிந்தித்து உணருங்கள்னு. அப்போ அந்த சிந்தித்து உணர்றதுக்கு உங்களுக்கு வழி சொல்கிறது தான் கவுன்சிலர்ஸோட வேலை. இன்றைக்கி அதிகமாக கவுன்சிலர் அப்படின்ற பேரால் வெறும் அட்வைஸ் மேலே பொழியக்கூடியவங்க இருக்காங்க. அந்த அட்வைஸ் மேலே தேவையில்லை, யார் வேணால் அட்வைஸ் மேலே பொழியலாம். ஆனால் யார் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, யார் உங்களை தெளிவாக சிந்திக்க வைக்கிறாங்க, அதுதான் உண்மையான கவுன்சிலிங். அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போங்க, சரியா? ஸோ அதனால் அதிகமாக இந்த பேரண்டிங் கோர்ஸு இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகிறத விட கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. இல்லை உங்களை யார் சிந்திக்க வைக்கிறாங்களோ அவங்களோட கொஞ்சம் பழகுங்க, சரியா? ரைட். வத்தபி மா யூ அவுதுபில்லா வத்தபி மா யூஹா இலைக்க வஸ்பிர் ஹத்தா யஹ்குமல்லாஹ் வஹுவ கைருல் ஹாக்கிமீன். நபிய வஹியின் வாயிலாக உமக்கு அனுப்பப்படுகிற வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடப்பீராக. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் வரை பொறுமையுடன் இருப்பீராக. மேலும் தீர்ப்பளிப்பவர்களில் அவன் மிகச்சிறந்தவன் ஆவான். அப்போது இவ்வளோ இது சொல்லிவிட்டு இந்த வஹீல, அதாவது குரானில் என்னெல்லாம் வந்திருக்கோ அதனுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் நடங்க. அப்படியே நடங்கன்னு சொல்லலை, கைடன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான். நம்ம இப்போ ஒரு சமைக்கிறோன்னு வைங்களேன், சமைக்கிறதுக்கு ஒரு குறிப்பு பார்க்குறீங்கன்னு வைங்க, அந்த குறிப்பை அப்படியே நீங்கள் போடுவீங்களா? என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தானே நான் அந்த சமையலை செய்வேன், ஒரு ஐடியாலஜிக்கு அதை நான் பார்த்துப்பேன், அப்படி தானே? ஒரு சமையலுக்கே அப்படின்னா இது குர்ஆன்,
இந்த குர்ஆனை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போது எப்படி அப்ளை பண்ணணும், நீதமாக எவ்வளோ தூரம் நான் கொண்டு போகணும்னு நீங்கள் தான் சிந்திக்கணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் யார்கிட்ட அட்வைஸ் போய் கேட்குறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். உங்களையே அறியாமல் அவங்களுடைய அந்த நெகட்டிவான எண்ணங்களையும் உங்கள் மேலே திணிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அல்லது அவங்க பேசுகிறதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களே இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதை விட கொடுமை என்னன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இன்னும் பாவம். ஏன்னா உங்களுடைய எல்லா நெகட்டிவையுமே அவங்க எடுத்துக்கிறணும். நீங்கள் பேசுகிறத அவங்க கிரகிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் ஆகும். அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்களையும் விஷயமா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குர்ஆனை வழிகாட்டுதலாக கையில் எடுங்க. நீங்கள் ஓத சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு வாழ்க்கை அழகாகும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க. அப்படின்னா நிலைச்சு இருங்க. இந்த குர்ஆனை கையில் வச்சுட்டு குர்ஆனை ஓதி சிந்திச்சு பார்த்துட்டு இருங்க. தீர்ப்பு அளிப்பவங்களில் அல்லாஹ் தான் மிக சிறந்தவன் அப்படின்னு இந்த ஆயத்தை இறைவன் முடிக்கிறான். ஒரு யூனுஸ் அப்படிங்கிற பேரை கொண்டு இந்த சூறா வந்தாலும், யூனுஸ் நபியை பற்றி கடைசியாக 2 ஆயத்துகள் வந்தாலும் ஒரு தெளிவான ஒரு முன்னோட்டம். எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு இறைவன் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தானோ அதே போல் நமக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இறைவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கணும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரை அந்த வழிகாட்டுதலை கையில் வச்சுட்டு பொறுமையாக நிலைச்சிருக்கணும். இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் அந்த பொறுமையும் அந்த நிலையான தன்மையையும் இறைவனுடைய வழிகாட்டுதல்களை இந்த வகையை புரிந்து கொண்டு வழி நடத்தி செல்றதுக்கு நமக்கான அந்த தைரியத்தையும் இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒட்டு மொத்தமாக இந்த 109 ஆயத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள் குவிஸ் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.